வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் மொச்சக்கொட்டை காரக்குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே சுவையான சூப்பரான ஒரு குழம்பு. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மொச்சக்கொட்டையை வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு குக்கர்ல 100 கிராம் அளவுக்கு மொச்சக்கொட்டை போட்டிருக்கேன். அது ஒரு நாளுக்கு முன்னாடியே நைட் நல்லா ஊற வச்சு இதுல சேர்த்திக்கோங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்திக்கோங்க. லைட்டா உப்பு, வேக வைக்கிறதுக்கு லைட்டா தண்ணி ஊத்திக்கோங்க. இப்போ நம்ம இதற்கு மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துடலாம். விசில் வரட்டும். அதுக்குள்ள நம்ம ஒரு பாத்திரத்துல எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்து நம்ம ஊற வச்சுக்கலாம். குழம்புக்கு நம்ம தக்காளியை அப்படியே போட போறது இல்ல. அதுக்கு பதிலா ஜார்ல போட்டு நல்லா அரைச்சுக்கோங்க. ஒரு 3 தக்காளி போட்டு நல்லா மைய அரைச்சுக்கலாம். இது மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பாத்திரத்துல 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் நம்ம சேர்த்திக்கலாம். நல்லெண்ணெய் ஊத்துனா ரொம்ப டேஸ்டா இருக்கும், அதுக்காக தான். எண்ணெய் காஞ்சோன்னு கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சீரகம் 1 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன். கடுகு நல்லா பொரிஞ்சோன்னு நம்ம கொஞ்சம் வெங்காய வடகம் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இதையும் போட்டு நம்ம பொரிய விட்டுறலாம். வடகம் நல்லா பொரிஞ்சோன்னு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. இது கூட ஒரு 15ல இருந்து 20 பல்லளவுக்கு பூண்டு சேர்த்திக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டு இது மாதிரி நல்லா எண்ணெயில போட்டு நல்லா வதங்கினோன்னு 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்திடலாம். வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பொதுவாக இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் போட்டால் டேஸ்டா இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க பெரிய வெங்காயம் சேர்த்திக்கோங்க. இப்போ இது கூட நம்ம அரைச்சு வச்சிருக்க தக்காளியை சேர்த்திடலாம். கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி இப்ப நல்லா பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறோம். நீங்க உங்க காரத்துக்கு ஏத்தாப்புல ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் இப்ப நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா எல்லா தக்காளியோட நல்லா சேர்ந்து வர மாதிரி நல்லா ஒரு பெரட்டு பெரட்டிக்கோங்க. இப்போ நம்ம இது கூட ஒரு 3 கத்திரிக்காய் இது மாதிரி நீட்டமா கட் பண்ணி சேர்த்திக்கலாம். பெரட்டி விட்டுக்கோங்க. இது மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம இது கூட கரைச்சி வச்சிருக்க புளியை ஊத்திடலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம இதை மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இது மாதிரி கொஞ்சம் கொதிச்சோன்னு நம்ம இப்ப வேக வச்சு வச்சிருக்க மொச்சக்கொட்டையை சேர்த்திடலாம். இப்போ இதை மறுபடியும் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சோன்னு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான். இப்ப ரொம்பவே சூப்பரான சுவையான கத்திரிக்காய் மொச்சக்கொட்டை குழம்பு ரெடி ஆயிருச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.